மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 27 மாதங்களாக பேசிகிட்டே இருந்தோம் விஜய் அரசியல் குறித்து. அதில் கவனப்பிழைகள் கூட இருக்கலாம், கவனிக்க தவறி இருக்கலாம், கணிக்க தவறி இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். இந்த 27 மாதங்களில் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. ஒரு ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, ஹிஸ்ட்ரி இஸ் அ ஃபினாமினா, ஒரு பேர் அதிசயம் இது. உங்களுடைய அரங்கில் 24 பிப்ரவரியில் அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது, அன்றைக்கு நான் இந்த அரங்கில் இருந்த பொழுது நான் சொன்னது, திரும்ப நான் சொன்னது, இல் பி அ டிஸ்ரப்டர், ஹி கான்ட் பி அ விக்டர் அப்படின்னு. அவர் ஒரு இடையூறு ஏற்படுத்துவராக இருப்பார், ஆனால் அவர் வெற்றியாளராக இருக்க முடியாது என்று நான் கணித்திருந்தேன். அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் சுதந்திர இந்தியா வரலாறில் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றிய வரலாறு என்டி ராமாராவுக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றவங்களுக்கு அது கிடையாது. என்டிஆருக்கு கூட ஏன் அது சாத்தியப்பட்டதுன்னா, அன்றைய ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது, எதிர்கட்சிகளே இல்லை, சுத்தமாக இல்லை. கம்யூனிஸ்டுகள் சிறிய அளவில் இருந்தாங்க, மாற்றே இல்லாமல் இருந்த பொழுது, காங்கிரஸ் பலவீனப்படும் பொழுது, அதிருப்தி அதிகமாக போகும்பொழுது, அஞ்சயா கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழல்லாம் நலிஞ்ச பொழுது, திரைப்பிரபலமாக இருந்த என்டிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது அங்கே அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு அரசியல் களமாக அது உருவெடுத்தது. மற்றபடி ஆட்சிக்கு வந்தவர்கள்லாம் குறைந்தது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 49 ஆரம்பித்து முதல் பொது தேர்தலை புறக்கணித்து 52, 57 போட்டிட்டு 57 15 சீட், 62 50, 67 ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டுகள் ஆச்சு அவங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு. இந்த மாதிரி நாடு முழுவதுமே பல கட்சிகள் ஆரம்பித்து குறைந்தது 10 ஆண்டுகள் கழித்து தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆந்திராவில் கூட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அங்கே காங்கிரஸுக்கு மாற்றா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்தது, அதனால் வர முடிஞ்சது. இங்கே 2 திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக கோல் வச்சது, அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ். இங்கே இந்த பைபோலார் பாலிட்டிக்ஸில் புதிதாக வரக்கூடிய தேர்ட் பிளேயர் அவர் ஒரு டிஸ்ரப்டராக தான் இருப்பார் நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க 2 பேரையும் பின்னுக்கு தள்ளி அதில் ஒரு கட்சியை கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவை பெரிய அளவில் சேதாரப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஆறாமரா ஆலோசித்து நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் இட் நீட்ஸ் அ டீப்பர் ரிசர்ச் அண்ட் ஸ்டடி. எந்த விதமான ஒரு பக்க சார்பும் இல்லாமல், ஒரு முன்முடிவுகள் இல்லாமல் நம்ம அப்ஜெக்டிவாக ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதாவது சோஷியோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இதில் இன்வால்வ்டு. இதில் சோஷியல் மீடியாவோட ரோலு, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்க அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் எதிரொலிக்குதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தவறு பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஆற அமர ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏனெனில் ஒருவர் கட்சி ஆரம்பித்து, திரைப்பிரபலமாக இருந்து கட்சி ஆரம்பித்து, திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் பொழுது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் அதிகபட்சம் அவர் எதிர்கட்சி தலைவராக வருவார் என்று தான் பலரும் கணித்திருந்தார்கள். அதுவும் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் கிட்டத்தட்ட வரும்பொழுது ஒரு மெயின் ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளி அவர் எதிர்கட்சி தலைவராக வருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆட்சியையே கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டார். ஒரு 10 சீட்டு தான் குறைவு உங்களுக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ விக்ட்ரி உங்களுக்கு. அப்போ இது நம்ம நிச்சயமாக அதுவும் ஒரு சோஷோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், சமூக பொருளாதார காரணிகளில் முற்போக்கு மாநிலம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இப்படிப்பட்ட ஒரு வாக்கு அவங்க ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா, இது 2 பெரிய கட்சிகளுக்கு ஒரு மேசிவ் வேக்கப் கால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி. நம்ம அடிக்கடி சொன்னதான் என்னமோ நடந்துகிட்டு இருக்குது கிரவுண்டில். அன்ஃபார்ச்சுனேட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கேஜ் பண்ண தவறிடுச்சு. அதனால தான் நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன் விஜயன், இது இன்னும் அதிகப்படியான தரவுகளோடு எந்த விதமான பக்கசார்பும் இல்லாமல் ஒரு ஆராயப்பட வேண்டிய விஷயம். முத்திரை குத்துறது, ஸ்லாண்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, பட் அதை தாண்டி இது போகணும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் சொன்னதில் முக்கியமான இடம்ன்றது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் 21 வர டைமில் வருகிறேன்லாம் சொல்லிட்டு அவர் பலரையும் அழைச்சி பேசின ஒரு பேச்சுன்றது. நம்ம வரலாம், மாற்றம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் திமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அதிமுகன்ற ஒரு கட்சி, ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, பணபலம், வாக்கு வங்கியெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வந்தோன்னு சொல்லுங்கள், அப்போ வரேன்னு டேபிளை தட்டினார். அப்போ அவர் இதெல்லாம் சவாலாக இருக்குன்னுலாம் சொன்னார். பல பத்திரிகையாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் அந்த மரபார்ந்த கணக்கில் தான் எல்லாருமே கணக்கு போட்டு இவர் ஸ்பாய்லராக இருக்கலாம், டிஸ்டர்பராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன? ஏன் அதிமுக பலவீனமாக இருந்ததா, இல்லை ஆட்சிக்கு எதிரான அலையா, இல்லை மாற்றத்திற்கான குரலா, இல்லை திடீர்னு உருவான மொமெண்டமா? இதை எப்படி புரிஞ்சுக்கல? அதான் நான் முதல்ல சொன்னதான் சொல்கிறேன், ஒரு ஆழமான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. ரொம்ப டீப் ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குது. முதலமைச்சர் தோற்கிறார், 14 அமைச்சர்களுடன் சேர்ந்து முதலமைச்சர் தோற்கிறார். அப்போ
இது வந்து இத்தனைக்கும் அந்த தொகுதிக்கு வந்து அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அவர் வந்து விசிபிளாக தெரியுது. அந்த தொகுதிக்கு போகிறவங்க யாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் அவங்க இந்த 5 ஆண்டுகள் அதற்கு முன்பு செய்த 2 முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். 11, 16, 21 நிரம்பவே செஞ்சிருக்கார். பட் ஸ்டில் அவர் தோற்கிறார். அப்போ நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஆழமாக இதை வந்து ஆராய வேண்டி இருக்குது. அதாவது இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங்னுவாங்க. இதை வந்து ஒரு திரை கவர்ச்சி, ஒரு அணில் குஞ்சுகள் இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. இன்னொரு பெரிய தப்பு விஜயை விமர்சிப்பவர்கள் பண்ணது, அவங்க விஜயை விமர்சிக்கிறது தப்பு கிடையாது. விஜய் ஆதரிப்பவர்களை வந்து விமர்சித்ததும் இழிவுபடுத்தியதும் என்னைக்கு தற்கூரின்னு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே வந்து இவர்களுக்கான அந்த சரிவு ஆரம்பித்தது நான் நம்புகிறேன். நீங்கள் மக்களை இழிவுபடுத்தக்கூடாது. மக்கள் எந்த தலைவனை ஏற்றுக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் மக்கள் யார் ஆதரிக்கிறாங்களோ, உங்களுக்கு பிடிக்காத முடிவு வந்த காரணத்துக்காக மக்களை நீங்கள் என்னைக்கு இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே வந்து பெரிய தவறு நீங்கள் பண்ணுறீங்க, பெரிய சரிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யாருமே கடந்து போக முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் விஜயன், இனிமேல் தமிழக அரசியல் வந்து பழைய அரசியல் கிடையாது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு தேர்தல் முடிவு அல்ல. இது சைக்கிளிக்கல்னுவாங்க. இப்போ 21 திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 சீட்டு வந்தப்போ பரவாயில்ல, நான் உட்பட நினைச்சதுனா அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுது, அல்லது அதிகபட்சம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். ஆனால் அது இப்போ மாறி இருக்குது உங்களுக்கு. அதுவும் வாக்களித்தவர்களோட பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வட்ட செயலாளர்கள், நம்முடைய அவங்க லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை நம்ம ஏரியாக்களில் நம்ம பார்ப்போம். நம்ம வசிக்கும் பகுதிகளில் திமுக பிரமுகர்களை பார்ப்போம், வட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள். இந்த கட்சியில் யாருமே பார்க்க முடியல. இப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக பிரமுகர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அதில் எனக்கு தெரியாது. திருமணி, நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஆழமாக பகுப்பாய்வு செய்யணும். ஏன்னா 27 மாதம் 2 பெரும் கட்சி, 2 பெரும் கூட்டணிகள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற திமுக, மீடியா சகலமா அவங்க கையில இருக்கு. அப்படியும் வந்து தோக்குறாங்க. அதுல ஒரு இடம் பாத்தீங்கன்னா திருமணி, இந்த மேண்டேட் அப்படின்றதுல இப்ப காவிரி டெல்டா அப்படின்னா விஜயால கால் ஊன்ற முடியல. இது தமிழகம் முழுவதும் அப்படி ஒரு சுனாமி இருக்கா அப்படின்னா அந்த பேட்டர்னும் இல்லை. டீப் சவுத்துல விஜயால பெருசா பெனிட்ரேஷன் சவுத்துல இல்ல, டெல்டால இல்ல. சென்னை பேட்டர்ன்ல இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு, நார்த்ல இருக்கு. அதே ரூரல் வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க திரு இபிஎஸ் அவர்கள் பாமக தான் இருக்கு. அப்ப தமிழகத்துல பூகோள ரீதியாவே நம்ம வேறொரு இல்ல, நான் அப்படி பார்க்கல. தவறு. ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிராந்தியத்துல தோத்துதான் இன்னொரு பிராந்தியத்துல ஜெயிச்சிருக்காங்க. 1,75,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 101 தொகுதிகளை டெபாசிட் இழந்திருக்கு. இதெல்லாம் பாராமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்குமான மேண்டேட்டாவும் அது இல்லைன்னு சொல்றேன். சில மண்டலங்கள்ல தாவேகா அப்படி மண்டல வாரியா பிரிக்காதீங்கன்றேன். எல்லா காலத்திலயும் அது அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ 34% ஓட்டுன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எம்ஜிஆர் அவர்கள் 77ல 30% ஓட்டு வாங்கி 130 சீட்டா கன்வெர்ட் ஆச்சு. இன்றைக்கு 34 சீட்டு வாங்கி அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அது 108 சீட்டு தான் வருது. சோ நீங்க சொல்றது தமிழ்நாடு முழுவதும் இதான் பேன் தமிழ்நாடு சினாரியோ தான் நான் பாக்குறேன். அப்படின்னா இதை எப்படி வேணா நம்ம ஆர்கியூ ஏன் அப்போ விஜயால மெஜாரிட்டி பெற முடியல? அதுதான சிக்கல். அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. 30% வாங்கின எம்ஜிஆரால 130 சீட்டு வாங்கும்போது 77ல 34% வாங்கி 108 சீட்டு தான். 1,75,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னொரு விதமா நீங்க ஆர்கியூ பண்ணலாம். தோத்த இடங்கள்ல எல்லாம் இப்ப அவர்கள் தோற்ற மண்டலங்கள் நீங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல 1000 ஓட்டு 500 ஓட்டுல தோத்து. இப்ப நீங்க சொல்றது ஒரு சுனாமி அடிச்சு சுனாமி. நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க வந்து ஒரு நிமிஷம், அதாவது வந்து நீங்க வந்து ரொம்ப அதாவது வந்து கம்பார்ட்மெண்டலாக இது பார்க்காதீங்க. நீங்கள் இந்த ரீஜனில் ஏன் இல்லை, இந்த ரீஜனில் ஏன் இருக்குதுலாம். ஓவரால் வந்துடுச்சு, உக்காந்துட்டாரு. 2 வீழ்த்தப்பட்டவர்கள் ஜாம்பவான்கள். எப்படி நம்ம இதை வந்து கடந்து போக முடியல? நம்ம கடந்தே போகல மணி. நீங்க சொன்ன மாதிரி பகுப்பாய்வுல உட்கார்றப்ப அவருமே கூட ஏன் இந்த மண்டலங்களை வெற்றி பெறலன்னு அவருமே பகுப்பாய்வு கண்டிப்பா பண்ணுவாருங்க. அப்படி பாருங்க, நான் ஒரு ஏரியால வீக்கன் ஆனதும் இன்னொரு ஏரியால ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஏன் இபிஎஸ் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு வந்து நம்ம பேசணும். ஏகப்பட்ட நலத்திட்டங்களையும் இந்த ஆட்சியில செஞ்சிருக்காங்க. சும்மா சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுதுமான இந்த முடிவு என்பது இந்த 2 கட்சிகளுக்குமான ஒரு வேக்கப் கால்.